الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين قال صلى الله عليه وسلم من حج لله ولم يرفث ولم يفسق رجع أمه أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر وتمم بالخير يا فتاح يا فتاح المستعين اللهم علمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد பெரியவர்களே சகோதரர்களே, முதல்ல நம்ம விளங்கணும், அல்லாஹ்வோட தௌஃபீக் இல்லாம அல்லாஹ்வோட நாட்டம் இல்லாம ஒரு சுப்ஹானல்லாஹ் நம்மளால சொல்ல முடியாது. வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ்வோட தௌஃபீக் தேவை. வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நன்மை செய்யறதா இருந்தாலும் அல்லாஹ்வோட உதவி தேவை. நன்மை செய்யறதா இருந்தாலும் அல்லாஹ்வோட உதவி தேவை. பாவத்திலிருந்து விலகணும் சொன்னாலும் அல்லாஹ்வோட உதவி தேவை. அல்லாஹ் நாங்க தான் செய்ய முடியும். நம்ம கிட்ட காசு இருக்கு அதனால நம்ம உம்ராக்கு போறோம் அப்படி கிடையாது. காசு இருக்கிறனால உம்ரா போறோம் சொன்னா, இந்தியாவில் 800 வருஷங்கள் ஆட்சி செஞ்சவங்க ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. 800 வருஷம் இந்தியாவில் ஆட்சி செஞ்சாங்க, அரசர்களா இருந்தாங்க. ஆனா ஹஜ்ஜுக்கு போனாங்களா சொன்னா போக முடியல. காசுனால அமல் கிடையாது. அல்லாஹ்வோட தௌஃபீக் கொண்டுதான் அல்லாஹ் ஹஜ்ஜு செய்ய வைக்கிறான், உம்ரா செய்ய வைக்கிறான். ஒரு சமையல்காரர், வீட்டில் சமையல் செய்யக்கூடிய ஒரு சமையல்காரர், அவருக்கு ஆசை, என்ன ஆசை சொன்னா, நான் உம்ராக்கு போகணும், ஹஜ்ஜு செய்யணும். காசு இல்லை, உள்ளத்துல தேற்றம் இருந்துச்சு, உள்ளத்துல ஆசை இருந்துச்சு. அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுட்டே இருந்தாங்க, அல்லாஹ் நான் ஹஜ்ஜுக்கு போகணும், நான் உம்ராவுக்கு போகணும் சொல்லி உள்ளத்துல தேற்றம் ஆசை துவா செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்போ அவருடைய எஜமான் சொன்னார், நான் ஹஜ்ஜுக்கு போறேன்னு சொல்லி விரும்புறேன், நான் ஹஜ்ஜுக்கு போறேன், நீ கூட வந்தா சமையல் செஞ்சு சாப்பிட வைக்கலாம், அதனால கூட வாப்பா சொன்னாரு. சரி வந்துடுறேன் ஐயா சொல்லி போனாரு. ஜித்தா ஏர்போர்ட்ல இறங்கினாங்க. இறங்கின பிறகு ஓனரோட உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. பேக்கராஜி சொன்னா நிம்மதியற்ற நிலை இருக்க கூட்டிகிட்டே போகுது. சொன்னாருப்பா, என்னால உடம்பு முடியல, நான் போயிடலாம். எஜமான் நீங்க போயிருங்க, நான் ஹஜ்ஜு முடிச்சுட்டேன். சரிப்பா நீ இருந்துருப்பா, நான் வேணா போறேன் சொல்லி எஜமான் திரும்பி வந்துட்டார். ஜித்தா ஏர்போர்ட் இறங்கிட்டார். ஹரமுக்கு நெருங்க நெருங்க நிம்மதியற்ற தன்மை கூட்டிகிட்டே போயிடுச்சு. அவர் திரும்பி வந்துட்டார். சமையல்காரர் எஜமான் நான் ஹஜ்ஜு முடிச்சுட்டு வர சொன்னா அனுமதி கொடுத்துட்டாங்க. இவர் அமல் முடிச்சுட்டு வந்துட்டார். இவர் காசு இருக்கு, வசதி இருக்கு, ஜித்தா வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டார். சொன்னாங்க, உள்ளத்துல ஆசை இருந்துச்சு, உள்ளத்துல தேட்டணும் இருந்ததுனால வேலைக்காரனை எல்லாம் ஓனர் ஆக்கணும். வேலைக்காரன் எல்லாம் என்ன ஆக்கினா, ஓனர் என்ன ஆக்கிட்டான், வேலைக்காரன் ஆக்கிட்டான். இப்ப எஜமான் போனா ஏர்போர்ட்ல போயிட்டு ஒரு வேலைக்காரர் விட்டுட்டு வராது இல்ல, சொந்தக்காரங்க ஏர்போர்ட்ல வரைக்கும் விட்டுட்டு போறாங்க.
அல்லாஹ் என்ன செஞ்சான், என்னோட அடியான் ஹஜ்ஜுக்கு போனோம் விரும்புறாரு, உம்ராக்கு போனோம் விரும்புறாரு, நீ போயிட்டு சென்னை ஏர்போர்ட் இல்ல எங்க இங்க ஜித்தால போயிட்டு விட்டுட்டு வா சொல்லி வேலைக்காரனை எஜமானனை ஆக்கி, எஜமானனை வேலைக்காரனை ஆக்கி எங்க விட்டுட்டு வந்தாரு? ஜித்தால போயிட்டு விட்டுட்டு வந்தார். ஏன் சொன்னா உள்ளத்துல தேட்டம் இருந்துச்சு, ஆசை இருந்துச்சு, அல்லாஹ் விரும்பினான். உங்க வீட்டுக்கு நான் வரணும் சொன்னா உங்களோட விருப்பம் இல்லாம நாளை வர முடியாது. முடியுமா? உங்க வீட்டுல நான் உள்ள நுழைன்னு சொன்னா நீங்க விரும்பாம என்னால உங்க வீட்டுக்குள்ள நுழைய முடியாது சொன்னா அல்லாவோட நாட்டம் இல்லாம, அல்லாவோட விருப்பம் இல்லாம அல்லாவோட வீட்டுக்கு நம்மளால போக முடியாது. அப்ப முதல் விஷயம்னா என்கிட்ட காசு இருக்கிறனால நான் போல, யார் கூப்பிட்டனால போறோம் சொல்லுங்க. இப்ப நீங்க ஸ்கூல் போறீங்க, காலேஜ் போறீங்க, அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் அப்துல் மஜீத் சொன்னாதான் நம்ம என்ன சொன்னோம் சொல்லுங்க? பிரசன்ட் லப்பைக் சொல்றோம். அந்த மாதிரி அல்லாஹ் கூப்பிடுறான், அதுக்காக நம்ம முதல் வார்த்தை என்ன சொன்னா லப்பைக். லப்பைக் ஏன் சொல்றோம் சொன்னா கூப்பிட்டாதான் லப்பைக், கூப்பிடலன்னா சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா? இங்க ஸ்கூல்ல போறீங்க, காலேஜ்ல போறீங்க, ஹெட்மாஸ்டர் என்ன செய்றாரு? அட்டெண்டன்ஸ் எடுக்கிறார். அட்டெண்டன்ஸ்ல பேர் கூப்பிட்டாதான் நான் என்ன சொல்லணும் சொல்லுங்க? பிரசன்ட் சொன்னோம், லப்பைக் சொன்னோம். அந்த மாதிரி நம்மளோட கல்வியால முதல் வார்த்தை என்ன சொல்லுங்க? லப்பைக். என்ன சொன்னா நீ கூப்பிட்டதுனால நான் வரேன். யார் கூப்பிட்டதுனால? அல்லாஹ் கூப்பிடுறான், அதனால நான் போறேன். அவனோட விருப்பம் இல்லாம நாடு செய்ய முடியாது, அவன் நாட்டம் இல்லாம நம்மளால எந்த அமலும் செய்ய முடியாது. அல்லாஹ் எனக்கு ஈமான் கொடுத்தான், நபி சாசோட உம்மத்துல அல்லாஹ் பிறக்க வச்சான், புனிதமான இடத்துல அல்லாஹ் போகக்கூடிய எனக்கு வாய்ப்பு கொடுத்தான் சொன்னா இதுக்கு நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் குறைவானது. அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். நீங்க உம்ராக்கு போற வரைக்கும் டெய்லி 2 ரக்கா ஸலாத்து தௌபா தொழுங்க. என்ன தொழணும்? ஸலாத்து தௌபா. நான் அசுத்தமானவன், இந்த கண்ணு கொண்டு நான் அசுத்தங்களை பார்த்திருக்கேன், இந்த காது கொண்டு அசுத்தத்தை கேட்டிருக்கேன், இந்த மனசுல தவறான விஷயங்கள் எல்லாம் என்னோட மனசுல வந்திருக்கு. நான் போகக்கூடிய இடம் புனிதமான இடம், சுத்தமான இடம். எந்த இடத்துல நபிமாரோட பாதங்கள் பட்டுச்சோ, 2 நபிமார்கள் தவிர எல்லா நபிமாரோட பாதங்கள் பட்ட இடம் எது? காபத்துல்லா. அங்க பல நபிமார்கள் அடக்கமாயிட்டு இருக்காங்க. அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் சொன்னா இன்ன அவ்வள பைத்து உரியானின்னா அல்லாஹ்க்காக சொல்லி முதல்ல தயாரான இடம் தான் எது சொல்லுங்க? அல்லாஹ்வோட வீடு காபத்துல்லா. இது ஹிதாயத்தோட இடம், ஹுதல்லில் ஆலமீன். அல்லாஹ் தஆலா சொல்றா முழு உலகத்துக்கு ஹிதாயத்துக்கு ஒரு மர்கஸ் அல்லாஹ் தஆலா காபத்துல்லா ஆக்கி இருக்கிறான். அந்த மாதிரி புனிதமான இடத்துக்கு நம்ம போறோம் சொன்னா, புனிதமான இடத்துக்கு போறோம் சொன்னா நம்ம இங்கிருந்து சுத்தமாயிட்டு போகணும். இங்கிருந்து என்ன ஆகணும்? சுத்தமான சொன்னா என்ன? ஒண்ணு உடலோட சுத்தம் இருக்கு, ஒண்ணு இருக்கு உள்ளத்தோட சுத்தம். எதுல சுத்தம்? உள்ளம் சுத்தமாகணும். உள்ளம் சுத்தமாகணும் சொன்னா டெய்லி 2 ரக்கா ஸலாத்து தௌபா தொழலாமா? இன்ஷாஅல்லாஹ் 2 ரக்கா தொழுது அல்லாஹ் கிட்ட துஆ செய்யுங்க. யா அல்லாஹ் என்னோட பாவத்தை மன்னிச்சிடு, அல்லாஹ் என்னோட பாவத்தை மன்னிச்சிடு, அல்லாஹ் என்னோட பாவத்தை மன்னிச்சிடு, அல்லாஹ் நான் அங்க கால் வைக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அல்லாஹ் நான் ரொம்ப மோசமானவன், இல்ல என்ன போயிட்டு நீ அந்த மாதிரி ஒரு புனிதமான இடத்துக்கு கூப்பிட்டுருக்க அல்லாஹ் சொல்லி டெய்லி 2 ரக்கா ஸலாத்து தௌபா தொழணும். தொழலாமா? இன்ஷாஅல்லாஹ். அடுத்து டெய்லி 2 ரக்கா ஸலாத்து ஷுக்ர். குறைஞ்சது ஹஜ் உம்ராக்கு புறப்படுறதுக்கு முன்னால, இப்போ புறப்படுறீங்க சொன்னா அதுக்கு 1 மணி நேரம் முன்னால, 2 மணி நேரம் முன்னால வீட்டுல 2 ரக்கா ஸலாத்து தௌபா, 2 ரக்கா ஸலாத்து ஷுக்ர், 2 ரக்கா ஸலாத்து ஷுக்ர். அல்லாஹ் நீ எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, அதுக்காக நான் 2 ரக்கா ஸலாத்து ஷுக்ர் தொழுறேன். அதுக்கு பிறகு 2 ரக்கா ஸலாத்துல் ஹாஜா, திருப்பி வர வரைக்கும் என்னோட எல்லா தேவைகள் நீ பூர்த்தியாக்கல. அது பிறகு உம்ராவை நீயே செய்ய தேவையில்ல, உம்ராக்கு முன்னாலே 2 ரக்கா தொழுதுட்டு அல்லாஹ் கிட்ட அழுது துவா செஞ்சு தன்னை சுத்தமாக்கிட்டு, ஒண்ணு உடல் சுத்தமாகணும், ஒண்ணு என்ன ஆகணும்? உடல் சுத்தமாகணும். நல்லா குளிச்சுட்டு நல்லா ரெடி ஆகிட்டு என்ன விஷயங்கள் செய்யணும், எது செய்யணுமோ ஷரியத்துல எது இருக்கோ அதெல்லாம் சுத்தமாயிட்டு உள்ளத்தை சுத்தம்